ராஜேஷங்கர் ஃப்ரம் ஐஎஸ் ரெசிபி. நம்ம ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி திடீர்னு இன்ஸ்பெக்ஷனுக்காக ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்துட்டாங்க. பயந்துட்டோமா, நான் எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியருங்க. ஜிஎஸ்டி ஃபைலிங்லேருந்து நம்மளோட ட்ரேட்மார்க்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டோம். ப்ராடக்ட் ஒன்றுத்தையும் செக் பண்ணாங்க. நம்ம ஸ்டாஃபை செக் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட பேசினாங்க ப்ராசஸ் பற்றி. என்கிட்ட ரொம்ப நேரம் நம்ம ப்ராசஸ் எப்படி எதெல்லாம் பண்ணுறோம், ஈவன் க்ராசரிஸை கூட செக் பண்ணாங்க, கடலைப்பருப்பை கூட செக் பண்ணாங்க. நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறோமா, ஜிஎஸ்டி பில் தான் வாங்குகிறோமான்னு எல்லாமே செக் பண்ணாங்க. அவங்களே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. எல்லாமே கிளியராக இருக்கேன். எப்போவுமே நம்ம செய்கிற வேலையில் நேர்மை இருந்தால் போதுங்க, சக்ஸஸ் தான். எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்போவுமே நான் சொல்வேன்ல, நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணுறேன், ரொம்ப கிளியராக பண்ணுறேன். இன்றைக்கி ஒருத்தரை நம்மளை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போது நம்ம எல்லாத்தையும் சொல்லி கிளியர் பண்ணும் போதே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. சரி, நம்ம எவ்வளோ இதுவாக இருக்கிறனால தானே ஈஸியாக முடியுது, இல்லைன்னா நம்ம பயந்துருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க சர்டிஃபிகேட்டும், அதாவது ஒரு ஃபார்ம் கொடுத்து சைன் போட சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களோட டியூட்டிக்கு நம்மளோட 3 ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் டெஸ்டிங்க்கு எடுப்பாங்களாம். எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நம்மளோட 3 ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். பட் அந்த மேடம் எங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. மேம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க.